ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். இது ஒரு மீனவரை பத்தியும் அவரை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு குட்டி மீனை பத்தியும் இருக்க போகுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். நீங்க ரெடியா? அந்த குட்டி மீன் எப்படி அவ்ளோ பெரிய மீனவரை ஏமாத்துச்சுன்னு பார்க்க ஆசையா இருக்கா? சரி வாங்க வேகமா கதைக்குள்ள குதிச்சிடலாம். முதல்ல எல்லாரும் கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில சூரியன் தங்கம் மாதிரி தகதகன்னு மின்னுது. அந்த வெளிச்சம் ஆத்து தண்ணில பட்டு அப்படியே ஜிகுஜிகுன்னு வைர மாதிரி பழகுது. என்ன ஒரு அமைதியான அழகான காலை நேரம். அதோ பாருங்க, அந்த ஆத்தங்கரைக்கு ஒருத்தர் வராரு. அவர் பேர்தான் முருகன். அவர் ஒரு மீனவர். இன்னைக்கு நிறைய மீன் பிடிச்சு சந்தையில வித்து நல்ல காசு சம்பாதிக்கணும்னு ஒரே குஷியோட வந்திருக்காரு. முருகன் தன்னோட பெரிய வலையை எடுத்து ஹோய் அப்படின்னு சொல்லி ஆத்துக்குள்ள வீசுறாரு. இப்போ மீன் சிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் இல்லையா? அதனால பொறுமையா காத்திருக்காரு. இன்னும் காத்திருக்காரு. நேரம் போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு முருகன் வலைய மெதுவா இழுக்கிறாரு. அப்போ வலை கொஞ்சம் கனமா இருக்கு. அவருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு நிறைய மீன் மாட்டிருக்க போல, இன்னைக்கு நமக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா வலைய முழுசா வெளியே இழுத்து பார்த்தா ஒரே ஒரு சின்னூண்டு குட்டி மீன் தான் இருந்துச்சு. ஐயோ பாவம், முருகனுக்கு ரொம்ப ஏமாத்திரமா போயிடுச்சு. முருகன் அந்த மீனை கையில எடுக்க போகும்போது திடீர்னு அந்த குட்டி மீன் பேசுது. ஒரு சின்ன கீச்சு குரல்ல, ஐயா மீனவரே, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, நான் ரொம்ப சின்ன மீன், என்னை சாப்பிட்டா உங்க பசி கூட அடங்காது அப்படின்னு கெஞ்சுது. இத கேட்டதும் முருகனுக்கு ஒரே ஷாக்கு. அட, என்ன இது அதிசயம், மீன் பேசுதா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. ஆனா அதெல்லாம் நம்ம பிரமையாதான் இருக்கும்னு நினைச்சு அத மறுபடியும் பிடிக்க போறாரு. ஆனா அந்த குட்டி மீன் சும்மா விடல. அது மறுபடியும் பேசுது. இந்த தடவை கொஞ்சம் புத்திசாலித்தனமா, ஐயா நில்லுங்க, நீங்க இப்ப என்ன விட்டீங்கன்னா நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லா மீன்களையும் கூட்டிட்டு நாளைக்கு இதே இடத்துக்கு வரேன். அப்போ உங்களுக்கு பெரிய மீன் பார்ட்டியே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுக்குது. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். முருகன் என்ன செய்வாரு? கையில இருக்கிற இந்த ஒரு குட்டி மீனை எடுத்துட்டு வீட்டுக்கு போவாரா, இல்ல நாளைக்கு நிறைய மீன் கிடைக்கும் நம்பி இதை விடுவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த குட்டி மீனோட அசல் பிளான் என்னவா இருக்கும்? அது உண்மையா சொல்ற மாதிரி தெரியுதா, இல்ல தப்பிக்க பாக்குதா? முருகன் நல்லா யோசிக்கிறார். இன்னைக்கு இந்த ஒரு சின்ன மீனை வச்சு என்ன பண்றது? ஆனா நாளைக்கு ஒரு பெரிய மீன் கூட்டமே வந்தா நமக்கு பெரிய ஜாக்பாட் ஆச்சே அப்படின்னு அவரோட மனசுக்குள்ள ஒரு பெரிய பட்டிமன்றமே நடக்குது. ரொம்ப நேரம் யோசிச்சு யோசிச்சு கடைசியா முருகன் ஒரு முடிவுக்கு வராரு. பேராசை ஜெயிச்சிருச்சு. அந்த குட்டி மீனோட பேச்சை நம்பி அதை தண்ணில விட போறாரு. இது நல்ல முடிவா? வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. முருகன் மெதுவா தன்னோட கைய திறந்து அந்த குட்டி மீனை ஆத்துக்குள்ள விடுறாரு. அது தண்ணியில விழுந்ததும் ஷலப் அப்படின்னு ஒரு சத்தம். ஆஹா, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த குட்டி மீன் ஹையா ஜாலி அப்படின்னு தண்ணிக்குள்ள துள்ளி குதிச்சு நீந்துது. சூரிய வெளிச்சத்துல அதோட உடம்பு வானவில் மாதிரி கலர் கலரா மின்னுது. நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா ரொம்ப வேகமா நீந்தி போகுது. அதுக்கு ஒரே நிம்மதி. அடுத்த நாள் காலையில முருகன் ரொம்ப நம்பிக்கையோட அதே விடத்துக்கு வராரு. பெரிய மீன் கூட்டம் வரும்னு வலையோட காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா மதியம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, ஒரு சின்ன மீன் குஞ்சு கூட அந்த பக்கமே வரல. முருகனுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போச்சு அந்த மீன்கள்? ஒருவேளை அந்த குட்டி மீன் என்ன ஏமாத்திருச்சோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போதான் அவருக்கு பழிச்சுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சது. முருகன் கோபப்படல, ஆனா அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. அடடா, அந்த குட்டி மீன் எவ்வளோ புத்திசாலி, தன்னோட உயிரை காப்பாத்திக்க எவ்வளோ சூப்பரா ஒரு பிளான் போட்டிருக்கு. நான் நல்லா ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்படாம அந்த குட்டி மீன் மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சா கண்டிப்பா அதிலிருந்து வெளியே வர ஒரு வழி கிடைக்கும். இப்போ சொல்லுங்க குட்டீஸ், அந்த குட்டி மீன் மாதிரி புத்திசாலியா இருக்கிறது ஒரு பெரிய பவர் இல்லையா? நம்ம மூளையை சரியா பயன்படுத்துறது தான் உண்மையான சூப்பர் பவர். சரி, நாம இன்னொரு சூப்பர் கதையோட சீக்கிரமே சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய். இந்த கதையை ரசித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள். மேலும் புதிய கதைகள் உடனே தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு புதிய கதைகளை சொல்லும் ஊக்கம்.